நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உருவாக்கினவர், நம்மை பிறப்பிக்க பண்ணினவர், பிறந்த பின்பும் நம்மை காக்கிறவர், நாம் வாழ்வதற்கு காற்று, தண்ணீர், உணவு இவைகளை கொடுத்து நம்மை பராமரித்து, நாம் நிற்க பூமியையும் நமக்கு மேலே வானத்தையும் படைத்து சர்வத்தையும் உண்டாக்கி அதில் நம்மை வைத்து பாதுகாத்து வாழ வைக்கிறார் அல்லவா? அவர்தான் நம்முடன் பேசுகிறார். ஏசாயா 44 அதிகாரம் 1 வசனம் முதல் 8 வசனம் வரை. கர்த்தர் தாம் நேசிக்கிற தம்முடைய ஜனங்கள், கர்த்தரை தெய்வமாய் கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு வாழ்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் சில வார்த்தைகளை சொல்லுகிறார், சில கேள்விகளை கேட்கிறார். அந்த காரியங்கள் இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை, தம்மை நம்பி தம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற மனிதர்களை பார்த்து சொல்லுகிற செய்தியாய் இந்த செய்தி இருக்கிறது. என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இஸ்ரவேல் கோத்திரத்தில் பிறப்பின்படி பிறந்தவர்களும் கர்த்தரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்களும், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், கர்த்தரை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய ஜனங்கள் எல்லோரும் அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை உண்டாக்கினவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் யார்? நம்முடன் பேசுகிறவர். அவர் யார் என்பதை அவர் நமக்கு தெரிவிக்கிறார். அவர் நம்மை உண்டாக்கினவர். நம்மை என்றால் நம் உயிரை, முதலில் சொல்லப்பட்டிருக்கிறது உயிரை, நம்முடைய உயிரை உண்டாக்கியவர் சொல்லுகிறார். தாயின் கருவில் நமக்கு உருவம் கொடுத்தவர் அவர் சொல்லுகிறார். அதாவது ஆவியின் மண்டலமும் சரீரமும் சேர்ந்துதான் ஒரு மனிதனாய் இருக்கிறோம். ஆவி, ஆத்துமா என்ற இரண்டும் ஆவியின் மண்டலத்தை சேர்ந்தது. சரீரம் என்பது இவ்வுலகம் இயற்கை மண்டலத்தை சேர்ந்தது. இப்படி இருக்க தாயின் கருவில் கர்த்தர் நமக்கு உருவம் கொடுக்கிறார், அந்த ஷேப் கொடுக்கிறார். ஆனால் நம்மை உண்டாக்கினவர் என்று முதலில் சொல்லப்பட்டிருக்கிறது சிருஷ்டித்தவர். அப்படி என்றால் நம் உயிரை உருவாக்கியவர். நாம் இப்படிதான் இருக்க வேண்டும் என்ற அந்த டிஎன்ஏ கோடிங்கை எழுதி அந்த டிஎன்ஏவை உருவாக்கினவர். ஆவியை உண்டாக்கினவர். நம்முடைய ஆவி, ஆத்துமா, அந்த ஆத்துமாவை உண்டாக்கினவர். அவர் சொல்லுகிறார், ஆத்துமாவை உண்டாக்கி தாயின் கருவில் உனக்கு உருவம் கொடுத்து உன்னை பிறப்பிக்க வைத்த உன் தேவன் நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அவர்தான் நம்முடன் பேசுகிறார். நம்மை சிருஷ்டித்தவர், உருவாக்கினவர், நம்மை பிறப்பிக்க பண்ணினவர், பிறந்த பின்பும் நம்மை காக்கிறவர், நாம் வாழ்வதற்கு காற்று, தண்ணீர், உணவு இவைகளை கொடுத்து நம்மை பராமரித்து, நாம் நிற்க பூமியையும் நமக்கு மேலே வானத்தையும் படைத்து சர்வத்தையும் உண்டாக்கி அதில் நம்மை வைத்து பாதுகாத்து வாழ வைக்கிறார் அல்லவா? அவர்தான் நம்முடன் பேசுகிறார். அவர் சொல்லுகிறார் என்ன என்பதை கேட்போம். நம் வாழ்நாள் முழுவதும் அவர் நமக்கு துணை செய்கிறவருமாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட தேவன் நம்மோடு பேசுகிறார். அவர் முதலில் நம்மை அழைக்கிறார். என் தாசன் ஆகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே என்கிறார். முதலில் அவர் யார் என்று அறிமுகப்படுத்துகிறார். நம்மையும், நாம் வாழும் பூமியையும், நம்முடைய தேவைகளை எல்லாவற்றையும் நிறைவேற்ற என்னென்ன பொருள்கள் தேவையோ எல்லாவற்றையும் படைத்து கொடுத்தவர். அவர் பேசுகிறார். யாரை நோக்கி? யாக்கோபே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை நோக்கி. அவர் தம்முடைய பிள்ளைகளை, தனக்கென்று அவர் நியமித்து வைத்திருக்கிற மனிதர்களை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவரை தொழுது கொண்டு வாழ்கிற கிறிஸ்தவர்களை நோக்கி, கர்த்தருடைய ஜனங்களை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு வார்த்தை கேட்கிறார். அதிலும் நீ எப்படிப்பட்டவன் என்றும் சொல்லுகிறார். யெஷூரனே என்று சொல்லுகிறார். நேர்மையானவனே என்று பொருள். என் ஜனமே, நேர்மையானவர்களே, என் ஜனமே என்று நம்மை அழைக்கிறார். அவர் பெரியவராய் இருக்கிறார். சகலத்தையும் உண்டாக்கினவர். நம்மை நேர்மையான என் மகனே என்று அழைக்கிறார்.
பயப்படாதே என்று சொல்லுகிறார். நமக்கு அவர் சொல்லுகிற முதல் செய்தி, பயப்படாதே. நாம் இவ்வுலகத்தின் காரியங்கள் எதற்கும் பயப்படக்கூடாது. எதை நினைத்தும் பயப்படாதே. நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் உனக்கு துணை செய்கிறேன். பயப்படாதே. எதை குறித்தும் பயப்படாதே. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை பத்திரமாய் பாதுகாப்பேன் என்று பொருள். நாம் பயப்பட தேவையில்லை என்றால், ஒரு சிறு பிள்ளையை பார்த்து பயப்படாதே என்று நாம் எப்பொழுது சொல்வோம்? நம் பிள்ளைகளே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் பக்கத்தில் இருக்கிறேன் அல்லவா, நீ பயப்படாதே, எதை கண்டும் பயப்படாதே என்று நாம் பிள்ளைகளை வழிநடத்தி சொல்வோம். எந்த காரியத்தை கொடுத்து பயந்தாலும், சிறு பிள்ளைகள் இருப்பார்கள், ஆனால் நாம் கையை பிடித்து எங்கேயாவது வெளியில் அழைத்து செல்லும் பொழுது, எதையாவது வாகனத்தை பார்த்தால் கூட பயப்படுவார்கள், 2, 3 வயது குழந்தைகள். அப்பொழுது நாம் என்ன செய்வோம்? பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கையை பிடித்து கொண்டு நாம் பிள்ளைகளை அழைத்து செல்வோம். அது நம்முடைய பழக்கம் அல்லவா? அதே போலதான் கர்த்தரும் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். நம் வாழ்க்கையில் நாம் சில காரியங்களை நினைத்து பயப்படும் பொழுது அவர் பயப்படாதே என்று சொல்லுகிறார். காரணம், அவர் நம்மோடு இருக்கிறார் என்று பொருள். நாம் பயப்படக்கூடிய காரியம் என்றால் அது பெரிய ஆபத்தாய் இருக்கும், பெரிய காரியங்களா இருக்கும். ஆனால் அதை குறித்து நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருந்து உன்னை பாதுகாப்பேன் என்று பொருள். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். தாகம் உள்ளவன் மேல், தாகமாய் இருக்கிறவர்கள் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். இதன் பொருள் என்ன? தாகமாய் இருப்பவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தால் அவர்கள் எவ்வளவு சந்தோஷமாய் கொடுத்து அந்த தாகம் தீருவார்கள். வெயில் காலங்களில் அதிகமாய் தாகம் எடுக்கும். அப்பொழுது அந்த தண்ணீரை குடிக்கும் போது ஏற்படுகிற அந்த சந்தோஷம், குளிர்ந்த நீர் நல்ல உஷ்ணமான நேரத்தில் கிடைத்தால் அது அவ்வளவு சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும் அல்லவா? அது போல தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். பாலைவனமாய் வறண்டு போய் கிடக்கிற சில நேரங்களில், வெயில் காலங்களில் சில நிலங்கள் பார்த்தால் வெடிப்பாக இருக்கும். நிலத்தின் மண் பகுதி, மேல் பகுதி வெடிப்பு வெடிப்பாக இருக்கும், உலர்ந்து வெடித்து போய் இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு மழை பெய்தால் அது அப்படியே அந்த மண் வாசனை வீசும். அந்த மண்ணில் இருந்து அந்த வெடிப்புகள் எல்லாம் போய் அது அப்படியே செழித்து ஒரு 4-5 நாட்களில் புல் செடிகள் வளர தொடங்கிவிடும். அவ்வளவு வறண்டு கிடந்த இடத்தில் தண்ணீர், மழை தண்ணீர், ஒரு மழை பெய்தால் உடனே அது புல் செடிகளை முளைக்க வைக்கும். இப்படி இருக்கும். அது போல கர்த்தர் சொல்லுகிறார், வறண்ட நிலத்தில் ஆறுகளை நான் பாய்ச்சுவேன். வறண்ட நிலத்தில் ஆறுகள் வந்தால் வயல்வெளி ஆகும். வறண்ட நிலம் எல்லாம், பாலைவனம் எல்லாம் வயல்வெளி ஆகும். எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கண்ணால் பார்ப்பதற்கும் நினைப்பதற்கே அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது. அது போல கர்த்தர் சொல்லுகிறார், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும். உன் சந்ததி என்று சொல்லும் பொழுது தலைமுறை தலைமுறையாக நம்முடைய பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள் என்று தலைமுறை தலைமுறையாக கர்த்தருடைய ஆவியானவர் நம் சந்ததியை ஆசீர்வதிப்பார், ஆளுகை செய்வார் என்று பொருள். பரிசுத்த ஆவியானவர் நம் சந்ததியின் மேல் எப்பொழுதும் இருப்பார். நாம் பரிசுத்த ஆவி அபிஷேகம் பெற்றிருப்போம். நம் பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள் எல்லோரும் சந்ததி சந்ததியாக பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பார்கள் என்று பொருள். சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். சந்தானம் என்று சொல்லும் போது நம்முடைய பிள்ளைகள், சந்ததி சந்ததியாக பரிசுத்த ஆவியானவர் அவர்களை வழி நடத்துவார். நம்முடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிப்பார் என்று பொருள். இதன் பொருள் என்னவென்றால், பரிசுத்த ஆவியை நாம் தொடர்ந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தலைமுறையும் பெற்று வைத்துக் கொள்ள வேண்டும். இழந்து போகக்கூடாது. பாவம் செய்து இழந்து போய்விடக்கூடாது. அது தொடர்ந்து வர வர அந்த ஆசீர்வாதமும் நம் பிள்ளைகளிலிருந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு வந்து கொண்டே இருக்கும். அதான் அதன் பொருள். ஆசீர்வாதம், நம் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். சரி, இப்படி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய சந்ததியே பரிசுத்த ஆவியானவரையும் பெற்றிருக்கும் போது அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவர்களுடைய வாழ்க்கை, நம் வாழ்க்கை, நம்முடைய சந்ததியின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அதனால் கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்வதினாலும் ஆசீர்வதிப்பதினாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பதினாலும் நம்முடைய சந்ததியார் எப்படி இருப்பார்கள் என்றால், ஒரு வாய்க்கால் ஓடுகிறது என்றால், வாய்க்கால் இருக்கிறது, தண்ணீர் பாய்ச்சும் வாய்க்கால். நிலங்களுக்கு விவசாய நிலத்தில் தண்ணீர் பாய்ச்சுவார்கள். தண்ணீர் போய் சேரும் இடம் வரைக்கும் வாய்க்கால்களை பறித்திருப்பார்கள். வாய்க்கால்கள் தண்ணீர் ஓடும் இடம், சிறிய சிறிய பைப் போன்ற வாய்க்கால்கள் இது. அந்த வாய்க்கால்களின் ஓரத்தில் எப்பொழுதும் அதில் தண்ணீர் போய்க்கொண்டே இருப்பதினால் அந்த இடம் முழுவதும் அதை சுற்றிலும் புல் செடிகள், புற்கள் அதிகமாய் முளைத்திருக்கும். அந்த புல்லின் நடுவே அலரி செடிகள் இருக்கும். அலரி செடிகள் என்பது விலோ என்று சொல்லுகிறார்கள். அலரி செடிகள் செவ்வரடி என்று சொல்லுவார்கள். அழகாய் பூத்து செழித்து வளர்ந்து அழகா இருக்கும் அதை பார்ப்பதற்கு. அப்படிப்பட்ட செடிகள் வளர்ந்திருக்கும். அது செழிப்பா இருக்கும். ஏனென்றால் அது எப்பொழுதும் இரவும் பகலும் வாய்க்கால்களில் தண்ணீர் ஓடிக்கொண்டே இருப்பதினால் அந்த ஈரம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். கொஞ்ச நேரம் மட்டும் அல்ல, எப்பொழுதும் ஈரம் இருந்து கொண்டே இருப்பதினால் அந்த அலரி செடிகள் செழித்து வளர்ந்து அழகாய் பூத்து அருமையா இருக்கும். அது போல வாடாமல் சுருங்காமல், ஒரு பூ வாடினால் அதற்கு முன்பே அடுத்த பூ மலர்ந்து விடும். இப்படி தினமும் பூக்கள் மலர்ந்து கொண்டே இருப்பதினால் அந்த செடி எப்பொழுதும் பூத்து குலுங்கி பார்ப்பதற்கு மிக அழகாய் இருக்கும். அதில் வாட்டத்தை பார்க்க முடியாது. தண்ணீர் ஓரமாய் இருக்கிறதா, இலைகளும் செழிப்பாய் இருக்கும். அது போல கர்த்தர் நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். தண்ணீர் தோட்டத்திற்கு பாயும் வாய்க்காலின் ஈரம் எப்படி இருக்கிறதோ அது போல பரிசுத்த ஆவியானவர் நம் சந்ததியோடு எப்பொழுதும் இருந்து நம்மை பாதுகாப்பார். கர்த்தரால் ஒரு மனிதன் தெரிந்து கொள்ளப்பட்டால் அந்த ஆசீர்வாதம் அந்த மனிதனோடு முடிந்து போவதில்லை. சந்ததி சந்ததியாக அந்த ஆசீர்வாதம் தொடர்ந்து வருகிறது. கர்த்தருடைய ஆவியானவரும் தொடர்ந்து அவர்களை அந்த சந்ததியை விட்டு விடாமல் காப்பாற்றி வருவார், ஆசீர்வதிப்பார், பரிசுத்தப்படுத்துவார், பரிசுத்த பாதையில் வழி நடத்துவார், நித்திய ஜீவனிலும் கொண்டு போய் சேர்ப்பார். அப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியான நம்முடைய சந்ததியார் என்ன பேசிக் கொள்வார்களாம்? ஒருவன் சொல்லுவானாம், நம்முடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் இவர்களெல்லாம் வளர்ந்து வந்து அவர்கள் சொல்லுவார்களாம், ஒருவன் நான் யாக்கோபுடையவன் என்று சொல்லுவானாம். அப்படி என்றால் நான் இஸ்ரவேலின் மகன், இஸ்ரவேல் என்ற பெயரை தரித்து கொண்டு நான் அவருடையவன், அவருடைய சந்ததி என்று சொல்லிக் கொள்வார்களாம். ஒரு மனிதன், நம் சந்ததியில் பிறந்த ஒருவன், ஒரு மகனாக இருக்கலாம், பேர பிள்ளைகளாக இருக்கலாம், அவர்கள் சொல்லுவார்களாம், நான் கர்த்தருடையவன், நான் கர்த்தருடையவன் என்று சொல்லிக் கொள்வார்களாம். யாக்கோபு என்ற பெயரை வைத்துக் கொள்வார்களாம். இன்றும் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் யாக்கோபு என்று நிறைய பேருக்கு ஜேக்கப் என்று பெயர் வைத்துக் கொள்கிறோம் அல்லவா? அதைதான் இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக் கொள்வான். கர்த்தருடையவன் என்று கர்த்தருடைய பெயரோடு கையெழுத்து போடுவார்களாம். இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக் கொள்வான். கர்த்தருடைய ஜனம் என்று சந்தோஷமாய் சொல்லிக்கொண்டு உரிமை கொண்டாடுகிறவர்களாக அவர்கள் இருப்பார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இப்படியாக அவர்கள் மேல் இருக்கும் என்று பொருள். அவர்கள் இது அவர்களுடைய சந்ததி சந்ததியாக கர்த்தருடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து வரும் என்பதற்கு அடையாளம். நான் முந்தினவரும் பிந்தினவரும் தானே. கர்த்தர் சொல்லுகிறார், நான் முந்தினவரும் பிந்தினவரும் தானே. உலக தோற்றத்திற்கு முன்பே, எல்லாம் உருவாவதற்கு முன்பே நான் இருந்தேன், கடைசியிலும் நான் இருப்பேன். எப்பொழுதும் இருக்கிறவர், முந்தினவரும் அவர்தான், பிந்தினவரும் அவர்தான். அதாவது இந்த உலகத்தில் எத்தனை தேவன் இருக்கிறார் என்று கேட்டால், நம்முடைய வாழ்நாளில் நாம் பார்த்ததை தான் நாம் சொல்லுவோம், நாம் தெரிந்ததை தான் சொல்லுவோம். உலக தோற்றத்திற்கு முன்பிருந்து, ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை இருந்தவரை கேட்டால்தான் சொல்ல முடியும் சரியாக எத்தனை பேர் யார் என்று. அப்படி முந்தினவரும் முதலிலிருந்து இருக்கிறவரும் கடைசி வரை எப்பொழுதும் இருக்க போகிறவருமான ஒருவர் சொல்லுகிறார். அவர்தான் நம் கர்த்தர். அவர் சொல்லுகிறார், என்னை தவிர வேறு தேவன் இல்லை, நான் தான் முதலிலிருந்து இருக்கிறேன், கடைசி வரை இருப்பேன் என்று சொல்லுகிறார். நமக்கு தெரியாது, நாம் இப்பொழுது பிறந்தவர்கள்.
கர்த்தர் சொல்லுகிறார். அவர்தான் ஆதி முதல் இருக்கிறார் அல்லவா? அதனால் சொல்றார், ஆதியிலிருந்து நான் தான் தெய்வம் என்று நமக்கு, பிள்ளைகளாகிய நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதாவது ஒரு குழந்தை பிறந்த உடனே நாம் அதை பெற்றோர்கள், நமக்கு ஒரு குழந்தை பிறந்தால் நாம் உடனே என்ன செய்வோம்? அந்த குழந்தையை பத்திரமாக பார்த்து வளர்க்கிறோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் பொழுது நாம் என்ன சொல்வோம்? இங்கே பார் அப்பா பார், இதே பார் அம்மா பார், இது அண்ணனை பார், அக்காவை பார் என்று ஒவ்வொருவரையும் நாம் சொல்லிக் சிறு குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துவோம். பார், இவர்தான் அப்பா, இவர்தான், இதுதான் அம்மா, இதுதான் அண்ணன், இதுதான் அக்கா என்று ஒரு குடும்பத்தில் நாம் பிள்ளைகளை அறிமுகப்படுத்துவோம். பிள்ளைகளுக்கு அந்த குழந்தை சிரிக்கும், முதலில் பார்த்து சிரிக்கும், கொஞ்சம் வளர வளர அது பேச, கூப்பிட பழகும். இது இயல்பு இல்லவா? அதே போல கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஆதியிலிருந்து இருக்கிறேன், எப்பொழுதும் இருப்பேன், கடைசி வரை, உங்கள் முடிவு காலம் வரைக்கும். அவருக்கு முடிவு காலம் அல்ல, நமக்கு வரைக்கும். இந்த உலகத்தின் முடிவு நமக்கும் அல்ல, இந்த உலகத்தின் முடிவு வரைக்கும் நான் தான் இருக்க போகிறேன். முந்தினவரும் நான் தான், பிந்தினவரும் நான் தான். புதிய உலகங்களை உருவாக்க போகிறவரும் அவர்தான். அவர் சொல்லுகிறார், நான் ஆதியிலிருந்து இருந்து பார்க்கிறேன், வேறு யாரும் கிடையாது, நான் மட்டும்தான், என்னை தவிர வேறொரு தேவன் இல்லை என்று தம்முடைய பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேலருக்கு கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் தேவனாகிய, சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும், இஸ்ரவேலின் மீட்பரும் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் அவர்தான், நம்முடைய மீட்பர் அவர்தான், நம் தேவனாகிய கர்த்தர் அவர்தான். அவரே சொல்லுகிறார், முந்தினவரும் நான் தான், பிந்தினவரும் நான் தான், ஆரம்பத்திலும் நான் பார்த்திருக்கிறேன், கடைசி வரைக்கும் நான் பார்த்திருக்கிறேன், எல்லாம் எனக்கு தெரியும், நான் மட்டும்தான், வேறே தேவன் இல்லை என்று கர்த்தரே சொல்லுகிறார். அதாவது நாம இந்த காலத்தில் இருக்கிறார், ஆரம்பத்தில் வேறு யாராவது இருந்திருப்பார்களோ, வேறு தேவன் யாராவது இருந்தாரோ, அல்லது இனிமேல் வருவாரோ என்று நாம் நினைத்திருக்கலாம் அல்லவா? நினைக்க கூடாது என்பதற்காக கர்த்தர் சொல்லுகிறார், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, முந்தினவரும் நான் தான், பிந்தினவரும் நான் தான், என்னை தவிர வேறு யாரும் இல்லை. ஒரே தெளிவாய் முடிவாய் இருங்கள், என்னை தவிர வேறு தெய்வம் இல்லை, நான் மட்டும்தான் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலராகிய ஆண்டவருடைய ஜனங்களுக்கு, கர்த்தருடைய ஜனங்களுக்கு, பூர்வ காலத்து ஜனங்களை நான் உருவாக்கியது முதற்கொண்டு, ஆதி முதல் ஆதாம் ஏவாள் காலத்து ஜனங்களிலிருந்து என்னை போல எதையாகிலும் வரவழைத்து, இதேது இப்படி நடக்கும், இப்படிதான் செய்ய வேண்டும் என்று சொன்னவர் யாராவது உண்டா என்று கர்த்தர் கேட்கிறார், நம்மை கேட்கிறார். ஆதி முதல் உருவாக்கினதிலிருந்து ஆதாம் ஏவாளை உருவாக்கினார் கர்த்தர். அவர்கள் பாவம் செய்த போது என்ன சொன்னார்? 3ஆம் அதிகாரத்தில், அவர் ஒரு ஸ்திரீயின் வித்து வந்து உன் தலையை நசுக்குவார் என்று சாத்தானுக்கு சொன்னார். 3500 வருடங்களுக்கு பின்பாக பிறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அதற்கு முன்னமே ஆதாம் ஏவாள் என்னும் முதல் தலைமுறை மனிதனாகிய முதல் மனிதனுக்கே கர்த்தர் சொன்னார், அறியும்படியாக. சாத்தானிடத்தில் சொன்னார், அருகில் அவர்கள் ஆதாமும் ஏவாளும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தார்கள் அல்லவா? அப்படியானால் நன்றாக யோசித்து பார்ப்போம். ஆதியிலேயே அவர் சொல்லிவிட்டார், 3500 வருடங்களுக்கு பின்பாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறக்க போகிற அந்த பிறப்பின் செய்தியை. இப்படி ஆதி முதல் நடக்க போகிற காரியங்களை உங்களுக்கு சொன்னவர் வேறு யாராவது உண்டா என்று கேட்கிறார். இல்லை, யாரும் இல்லை, அப்படி யாரும் சொன்னது கிடையாது. நான் வரிசையாக சொன்னேன் என்று சொல்லுகிறார். வரிசையாக என்று சொல்லும் பொழுது, இது ஆதாம் ஏவாள் காலத்தில் இந்த ஒரு காரியம் மட்டுமல்ல. ஆதாம் ஐயாவிடமிருந்து நோவா ஐயா 10வது தலைமுறை, அவரிடத்தில் கர்த்தர் சொன்னார், தீர்க்க தரிசனங்கள் கொடுக்கப்பட்டது. அதற்கு பின்பாக 10வது தலைமுறை ஆபிரகாம் ஐயா பிறந்தார். அவரிடத்தில் வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை உருவாக்குவேன் என்று நடக்க போகிற, இன்று இந்த காலத்தில் வாழ்கிற நம்மை குறித்து, உங்களையும் என்னையும் குறித்து, நாம் வாழ்கிற இந்த காலத்தில், இந்த நேரத்தில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மனிதனையும் கூட, இவர்களை குறித்து, கிறிஸ்தவர்கள் எல்லாம், இன்று இருக்கிற கிறிஸ்தவர்களை குறித்து அன்றே ஆபிரகாம் ஐயாவுக்கு கர்த்தர் சொன்னார். ஆதியாகம காலத்தில் இருந்து அங்கிருந்த பொழுதே ஆபிரகாம் ஐயாவுக்கு சொன்னார்.
அவருடைய உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல ஆக்குவேன். உன் ஜனங்கள் கடற்கரை மணலத்தனையாய் உன் சந்ததி இருக்கும் என்று சொன்னார். அது வேறு யாரும் அல்ல, நாம் தான் அவர்கள். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? கர்த்தர் பெரியவர் என்பதையும் வரும் காலங்களை குறித்து தெளிவாய் சொல்லி இருக்கிறார் என்றும் நமக்கு இன்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கடைசி காலத்தில் நடக்க போகிற சம்பவங்களை நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார் அல்லவா? இன்று நடக்கிற காரியங்களை சொல்லி இருக்கிறார், நேற்று நடந்ததை சொல்லி இருக்கிறார், அந்த காலத்தில் என்ன நடந்தது என்பதும் வேதாகமத்தின் வழியாய் நாம் தெரிந்து கொள்கிறோம். கர்த்தர் தான் நமக்கு அதையும் சொல்லுகிறார். இன்று நமக்கு என்ன நடக்கிறது, நம் வாழ்க்கையில் நாம் அறியாத இடங்களில் என்ன நடக்கிறது என்பதையும், இனி நடக்க போகிற காரியங்களை குறித்தும் எல்லாவற்றையும் கர்த்தரை நமக்கு அறிவிக்கிறார். அப்படி இருக்க கர்த்தர் கேட்கிறார், இதை போல என்னை போல வேறு யாராவது உன்னிடத்தில் சொன்னதுண்டா, சொல் பார்க்கலாம் என்று கேட்கிறார். இங்கே அவர்களை எல்லாம் கூப்பிடு, அவர்கள் சொல்லுவார்களா பார்க்கலாம், கேட்கலாம் என்று கேட்கிறார். யார் சொல்லுவார்? யாராலும் அப்படி சொல்ல முடியாது. எந்த மனிதனாலும் சொல்ல முடியாது, எந்த ஆவியினாலும் சொல்ல முடியாது, எந்த சிருஷ்டிப்பினாலும் சொல்ல முடியாது. சிருஷ்டிகர்த்தாவாகிய சர்வலோகாதிபதியாகிய நமது பிதாவாகிய தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவருமே நமக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்த முடியும். அதுவே சத்தியம். கர்த்தரை போல எந்த பொல்லாத ஆவிகளும் இப்படி சொல்ல முடியாது. கடந்த காலத்தை குறித்தோ, இந்த காலத்தில் நடக்கிறவைகளை குறித்தோ, எதிர்காலத்தை குறித்தோ யாராலும் சொல்ல முடியாது. இதைதான் ஆண்டவருக்கே சொல்லுகிறார். நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள். எதை குறித்தும் கலக்கம் வேண்டாம். என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ என்று பயப்பட வேண்டாம். கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அக்காலம் முதற்கொண்டு நான் இவைகளை உங்களுக்கு விளங்க பண்ணினதும் அறிவித்ததும் இல்லையா? அதை உங்களுக்கு நான் புரிய வைத்திருக்கிறேன், உங்களுக்கு சொல்லியும் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதற்கு நீங்களே என் சாட்சிகள். நான் சொன்னதற்கு, உங்களுக்கு வெளிப்படுத்தியதற்கு நீங்களே எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை தவிர வேறு தேவன் உண்டோ? வேறொரு கன்மலை இல்லையே, ஒருவனையும் காணேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம் கர்த்தரை தவிர வேறொரு தேவன் இல்லையே, அவரை தவிர வேறொரு கன்மலை இல்லையே. அவரே நம் கன்மலை, நம் கோட்டையாயிருந்து நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அவரை தவிர வேறொரு கன்மலை கிடையாது. நமது தேவன்தான் நம்முடைய கன்மலை. ஒருவனையும் அறியேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு யாரையும் தெரியாது என்று சொல்லிவிட்டார். எனக்கு அப்படி யாரையுமே நான் தெரியாது எனக்கு என்று சொல்லுகிறார். ஆதி முதல் அந்தம் வரைக்கும் இருக்கிற அந்த தேவன் அவரே சொல்லுகிறார், என்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று. வேறு யார் சொல்ல வேண்டும் நமக்கு? கர்த்தருடைய பெயரை சொல்லிக் கொண்டு விக்கிரகங்களை உருவாக்குகிற யாவரும் வீணர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விக்கிரகங்களை உண்டாக்குகிறவர்கள். கர்த்தரை நம் மனதால் நினைத்துதான் வணங்க வேண்டும். விக்கிரகங்களை செய்து நாம் வணங்கக்கூடாது. கர்த்தரை நம் மனதால் நினைத்து, அவரை நினைத்துதான் நாம் வணங்க வேண்டும். அவருக்காக ஒரு சிலை செய்து, அதாவது இறைவன் தெய்வம் என்றால் அவர் நம்மை படைத்தவர், நம்மை காக்கிறவர், இறந்த பின்பும் நமக்கு உயிர் கொடுத்து மீண்டும் எழும்ப பண்ணுவார் என்ற நம்பிக்கைக்கு பெயர்தான் இறை நம்பிக்கை. அப்படி இருக்க நம்முடைய தேவன் நம்மை படைத்தவராய் இருக்கிறார். நாம அவரை படைக்க கூடாது. நமது ஆண்டவரை நாம சிலை செய்து வணங்க கூடாது. அது தவறு. அவர் நம்மை படைத்தவர், நாம் அவரை படைக்க கூடாது. அது அருவருப்பு. கர்த்தருக்கு நிகராக ஒரு உருவத்தை உருவாக்கும் வல்லமை மனிதனுக்கு கிடையாது. அப்படி செய்யக்கூடாது. அது கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பாய் இருக்கிறது. நாம் அந்த அளவுக்கு உயர்ந்தவர்கள் அல்ல. நாம் மனிதர்கள், அவரால் படைக்கப்பட்டவர்கள். அதாவது ஒரு பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்றால் ஒரு தாயும் ஒரு தகப்பனும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது, அந்த பிள்ளையை வளர்க்கிறார்கள். அந்த மகன் வளர்ந்து விடுகிறான், பெரியவனாகிறான். வளர்ந்த பெரியவனான பின்பு அந்த பெற்றோர்களை விட இவன் பெரியவனாய் இருக்க முடியுமா?
அவன் 50 வயது அல்ல 100 வயது ஆனாலும் அவனை விட பெற்றோர்கள் பெரியவர்கள் தான். அவனுக்கு 100 வயது என்றால் அவன் பெற்றோர்களுக்கு 150 வயது இருக்கும் அல்லவா? பெரியவர்களாக தான் இருப்பார்கள். எப்பொழுதும் தன் பெற்றோர்களை விட ஒரு மகன் பெரியவனாய் வளர முடியாது. அதே போல பிதாவாகிய தேவன் அவர் நம்மை படைத்தவராய் இருக்கிறார். நாம் அவரை படைத்து நாம் பெரியவர்களாய் மாற முடியாது. நாம் அவர்களை படைக்க கூடாது. கர்த்தரை நாம் சிலை செய்து விக்கிரகம் செய்து வணங்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி செய்கிறவர்கள் வீணர் என்று சொல்லுகிறார். அவர்கள் பயனற்றவர்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போக முடியாது. அவர்களால் இச்சிக்கப்பட்டவைகள் ஒன்றுக்கும் உதவாது. அவர்களுடைய ஆசை அது. கர்த்தரை நான் ஒரு சிலை செய்து வணங்க வேண்டும் என்று அவர்களுடைய ஆசை. அவர்களுடைய ஆசை என்றால் நியாயமானது. நியாயமில்லாத ஆசைதான் இச்சை என்பது. அனுபவிக்க தகாத ஆசை, இருக்கக்கூடாத ஆசைக்கு பெயர் இச்சை. இருக்கவே கூடாது. இது தவறான ஆசை என்று சொல்லுகிறோம் அல்லவா? அதற்கு பெயர் தான் இச்சை. இப்படி இச்சிக்கப்பட்டவைகள் ஒன்றுக்கும் உதவாது. அவர்கள் ஏதாவது ஒரு காரணத்திற்காக அப்படி சிலை செய்து ஒரு இடத்தில் வைத்து அதில் நாம் வழிபடும் பொழுது அதிக பணம் சம்பாதிக்கலாம் நம் கர்த்தருக்கு சிலை செய்வதினால் என்று நினைத்து பார்த்து இப்படியெல்லாம் அவர்கள் செய்யலாம். அப்படி நீங்கள் செய்தால் அது ஒன்றுக்கும் உதவாது. அது தவறு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாக நாம கர்த்தருக்கு விக்கிரகங்களை செய்து வணங்கக்கூடாது. மனதால் கர்த்தரை நினைத்துதான் வணங்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தம்முடைய ஜனங்களுக்கு அவர் போதிக்கிற ஆலோசனையா இருக்கிறது. இது கட்டளையாக இருக்கிறது. இதுதான் 10 கட்டளைகளின் பிரதானமான முதல் கட்டளை. அப்படி இருக்க நாம் இப்படிப்பட்ட காரியங்களை நம்மிடத்தில் இல்லாதபடிக்கு விலக்கி பரிசுத்தமாய் நம் இருதயத்தை காத்துக்கொண்டு கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாறி கர்த்தர் ஒருவரே அவர் நான் ஒருவரே என்னை தவிர வேறொரு தேவன் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். அந்த தேவன் ஒருவர் என்பதை விசுவாசித்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாறனாத